மகா கும்பமேளாவின் முக்கியத்துவம். மகா கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். உலகில் உள்ள மக்கள் ஒன்றாக கூடும். உலகத்திலேயே மிகப்பெரிய அமைதியான கூட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு சூரியன், சந்திரன் மற்றும் குரு ஆகியவற்றின் குறிப்பிட்ட ராசி அறிகுறிகளின் வானியல் சீரமைப்பை சுற்றி வருகிறது. இது யாத்ரீகர்கள் சங்கமத்தில் நீராடுவது உடலையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கும். தங்களையும் தங்கள் மூதாதையர்களையும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து இறுதியில் மோட்சத்தை அல்லது ஆன்மீக விடுதலையை அடைய முடியும். கங்கை, யமுனை மற்றும் மாய சரஸ்வதி நதிகளின் சங்கமம். ஷாஹி ஸ்நான், அரச குளியல் என்று அழைக்கப்படும் இந்த செயல் பாவங்களை சுத்தப்படுத்தி விடுதலைக்கு, மோட்சத்திற்கு பாதையை வகுக்கும். உலகில் உள்ள மக்கள் ஒன்றாக கூடும் விழாவாகும். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராட வேண்டிய முக்கிய 6 நாட்கள். 1. பாவுஷ் பூர்ணிமா, 13 ஜனவரி 2025 மார்கழி மாத சுக்ல பக்ஷத்தில் வரும் பாவுஷ பூர்ணிமா முழு நிலவின் வருகையை அறிவிக்கிறது. இது மகா கும்பமேளாவின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாக செயல்படுகிறது. இது இந்த பிரம்மாண்டமான நிகழ்வின் தொடக்கத்தை குறிக்கிறது. கூடுதலாக மகா கும்பமேளாவின் போது யாத்ரீகர்களால் கடைபிடிக்கப்படும் தீவிர ஆன்மீக பயிற்சி மற்றும் பக்தியின் ஒரு காலகட்டமான கல்பாசாவின் தொடக்கத்தை குறிக்கிறது. 2ஆம் மகர சங்கராந்தி 14 ஜனவரி 2025 முதல் ஷாஹிஸ்னான். மகர சங்கராந்தி என்பது இந்து நாட்காட்டியின்படி சூரியன் தனது அடுத்த வானியல் நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது. இந்த மங்களகரமான நாள் மகா கும்பமேளாவில் தொண்டு நன்கொடைகள் தொடங்குவதை குறிக்கிறது. யாத்ரீகர்கள் பாரம்பரியமாக தங்கள் சொந்த விருப்பம் மற்றும் தாராள மனப்பான்மையின் அடிப்படையில் பங்களிப்புகளை செய்கிறார்கள். 3ஆம் மௌனி அமாவாசை தை அமாவாசை 29ஆம் ஜனவரி 2025 2வது ஷாஹி ஸ்நான். மௌனி அமாவாசை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். ஏனெனில் புனித நதியில் நீராடுவதற்கு வானுலக வரிசைகள் மிகவும் உகந்தவை என்று நம்பப்படுகிறது. முதல் முனிவர்களில் ஒருவராக போற்றப்படும் ரிஷபதேவ் தனது நீண்ட மௌன சபதத்தை மீறி சங்கமத்தின் சுத்திகரிப்பு நீரில் மூழ்கிய ஒரு ஆழமான நிகழ்வை இது நினைவு கூர்கிறது. இதன் விளைவாக மௌனி அமாவாசை மிகப்பெரிய யாத்ரீகர்களை கும்பமேளாவிற்கு ஈர்க்கிறது. இது ஆன்மீக பக்தி மற்றும் சுத்திகரிப்புக்கான ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது. 4வது வசந்த் பஞ்சமி 3வது ஷாஹி ஸ்நான். வசந்த் பஞ்சமி என்பது பருவ மாற்றத்தை குறிக்கிறது மற்றும் இந்து புராணங்களில் அறிவு தெய்வமான சரஸ்வதியின் வருகையை கொண்டாடுகிறது. வசந்த் பஞ்சமியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றனர். 5ஆம் மாகி பூர்ணிமா புகழ்பெற்றது. இந்த நாளில் புனித தலங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான யாத்ரீகர்கள் வருகிறார்கள். இந்த மங்களகரமான தருணத்தில் அவர்களின் இருப்பு பூமிக்குரிய வடிவங்களில் இருக்கும்போது சொர்க்க உலகங்களை நோக்கி அவர்களை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையால் உந்தப்படுகிறார்கள். 6ஆம் மகா சிவராத்திரி 26 பிப்ரவரி 2025 மகா சிவராத்திரி கல்பவாசிகளின் இறுதி புனித நீராட்டத்தை குறிக்கும் வகையில் ஆழமான அடையாளத்தை கொண்டுள்ளது. மேலும் இது சங்கரருடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. புராணங்களின்படி இந்த நாள் சொர்க்கத்தில் கூட ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளா நடைபெறுவதற்கான காரணம் தெரியுமா? அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீகத்தன்மை கொண்ட பொருட்கள் அதிலிருந்து வெளிவந்தது. கடைசியாக அமிர்தமும் வெளிவந்தது. அது அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தம் இருக்கும் கும்பத்தை எடுத்துச் சென்றார். அப்போது அமிர்தத்தில் இருந்து சில துளிகள் பூமியில் சிந்தியது. அது விழுந்த இடங்கள்தான் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய புனித நகரங்கள் தோன்றியது. இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளாவாகும். இந்து புராணங்களில் மிகவும் பிரபலமான அத்தியாயங்களில் ஒன்றான சமுத்திர மந்தனின் கதை பகவத் புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இது வான உடல்களின் புனிதமான வரிசைகள் கும்ப விழாவுடன் நேரடியாக தொடர்புடையது என்று கூறுகிறது. அமிர்தத்தை சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்ல 12 தெய்வீக நாட்களானது. கடவுள்களின் ஒரு தெய்வீக நாள் மனிதர்களின் ஒரு வருடத்திற்கு சமம் என்பதால் சொர்க்கத்திற்கான பயணம் மனித ரீதியாக 12 ஆண்டுகளை குறிக்கிறது. ஜோதிட மற்றும் வானியல் கணக்கீட்டின் நிலைகளின்படி கும்பமேளா நிகழ்வு நடைபெறுகிறது. குரு கிரகம் கும்ப ராசியில் பிரவேசித்து சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது ஹரித்வாரில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு சிம்ம ராசியில் இடம்பெயரும் போது கோதாவரி நதிக்கரையில் உள்ள நாசிக்கில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது.
குரு சிம்ம ராசியில் இடம்பெயர்ந்து சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் பட்சத்தில் கும்பமேளா உஜ்ஜயினியில் கொண்டாடப்படுகிறது. குரு துலாம் ராசியில் பிரவேசித்து கார்த்திகை அமாவாசை அன்று இந்து வருடத்தின் 8வது மாதம் உஜ்ஜயினியில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. சந்திர இணைப்பின் போது அமாவாசை குரு சூரியன் மற்றும் சந்திரன் கடக ராசியில் நுழையும் போது கும்பமேளா கோதாவரி நதிக்கரையில் கொண்டாடப்படுகிறது. குருமேஷ ராசியில் பிரவேசித்து சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் இருக்கும்போது அமாவாசை நாளில் பிரயாகராஜில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. சூரியன் மகர ராசியிலும் குரு ரிஷப ராசியிலும் இடம்பெயரும் போது பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. பொய் நம்மை உண்மைக்கு இட்டுச் செல்கிறது, இருள் நம்மை ஒளிக்கு இட்டுச் செல்கிறது, மரணம் நம்மை அழியாமைக்கு இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு தளத்தின் கொண்டாட்டமும் சூரியன், சந்திரன் மற்றும் குரு கிரகங்களின் தனித்துவமான ஜோதிட நிலைகளை அடிப்படையாக கொண்டது. இந்து மதத்தில் மிகவும் புனிதமான நேரமாக கருதப்படுவதால் இந்த நிலைகள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும் சரியான தருணத்தில் கொண்டாட்டங்கள் நிகழ்கின்றன. கும்பமேளா என்பது வானியல், ஜோதிடம், ஆன்மீகம், சடங்கு மரபுகள் மற்றும் சமூக கலாச்சார பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளின் அறிவியலை உள்ளார்ந்த முறையில் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாகும். இது அதை மிகவும் அறிவில் வளமாக்குகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். இன்று ஒரே நாளில் 48 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். மகா கும்பமேளாவுக்கு இந்த வருடம் சுமார் 75 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களும் பாராட்டுகளும் எப்போதும் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.